இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்து. இந்த நாளிலும் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் 33ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பவுல் ஊழியம் செய்தது நிமித்தமாய் அவரை பிடித்து அடித்து சிறைச்சாலைகளை போடுவிக்கிறார்கள். அவ்வளவுதான். நடுராத்திரியிலே இவங்க எழுந்திருந்து தேவனை துதித்து பாட ஆரம்பிக்கிறாங்க. சங்கிலெல்லாம் தெரிக்கிறது, கட்டுகள்லாம் தளர்ந்து போகிறது, அதெல்லாம் தெரிக்கப்படுகிறது, கலந்து போகிறதுங்க. துதித்து பாடின உடனடியாக வல்லமை இறங்குகிறது. சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம், அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது. உங்க வாழ்க்கையில நீங்கள் கட்டுகளுக்குள்ளே, போராட்டத்துக்குள்ளே கட்டப்பட்டிருக்கலாம். ஆனா தேவனை துதித்து பாட ஆரம்பிச்சு பாருங்க, கட்டுகள் தகர்ந்து விடும், தானாய் விடும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். அபிஷேகம் வராத வரை, அபிஷேகத்தில் நிறைந்து ஜபிக்காத வரை, அபிஷேகத்தில் நிறைந்து விண்ணப்பம் பண்ணாத வரை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க நுகம் முறியாதுங்க. வியாதிங்கிற நுகம் உங்க வாழ்க்கையில் இருக்கும், முறியாது. நீங்க அபிஷேகம் பெறாத வரை, பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் உங்களுக்கு கிடைக்காத வரை, அந்த அபிஷேகத்திற்கு நீங்கள் காத்திருந்து அந்த அபிஷேகத்தை நீங்கள் பெறாத வரை நுகம் முறிக்கப்படாது. அபிஷேகம் ஞானஸ்நானம் பெற்றோன்னு ஆவியானவரின் மீது இறங்கி விடுகிறார், என்ன அபிஷேகிச்சுட்டார். ஏங்க சீசர்களுக்கு காத்திருக்கணும்? இயேசுவோடு நடந்த சீசர்கள் எங்க விளக்கம் கொடுக்குறாங்க சிலர். அது அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் பூமியில ஊற்றப்படலை, அதனால அவங்க காத்திருந்து பெற்றுக்கொண்டு இப்ப காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, காத்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்திற்காக காத்திருக்க வேண்டும். அந்த தாகம் இருந்தால் மட்டும்தான் ஆவியானவர் உங்களை நிரப்புவார். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை உங்களை நிரப்ப முடியும். அந்த வல்லமையில மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க நுகம் முறியும். அந்த வல்லமை பெறாதவரை, அந்த வல்லமை உங்களை ஆட்கொள்ளாதவரை, அந்த வல்லமைக்குள்ளே நீங்கள் கடந்து போகாதவரை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க நுகம் முறியாதுங்க. ஏன்னா வேதம் தெளிவா சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை மட்டும்தான் நுகம் முறியும். பிசாசு உங்களை நுகத்துல கட்டி வச்சிருப்பான். பிசாசு உங்களை நுகத்துல கட்டி வச்சிருப்பான். அது முறியணும்னு எங்க வேணும்? இந்த அபிஷேகத்தின் வல்லமை, இந்த பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை வந்தா மட்டும்தான் நுகம் முறியும். ஏன்னா அதுக்கு முன்னால் நிற்க முடியாது. ஹி இஸ் a fire. அது அக்கினி. அதுக்கு முன்னால் எப்படிங்க நிற்க முடியும்? அந்த வல்லமை வந்துட்டு அது எல்லாத்தையும் மாத்திரும். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தின் வல்லமை எல்லாவற்றையும் மாற்றிவிடும். காத்திருக்க வேண்டும். காத்திருந்த ஆவியானவர் மேல் ஊற்றப்படுவார். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை உங்கள் மேல் ஊற்றப்படும். அந்த வல்லமையை பெற்றுட்டீங்க அப்படின்னா இட்ஸ் a totally change. இவர் அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பவுல் காத்திருந்தாருங்க. காத்திருந்த அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டார். ஏன் மேல் வீட்டாரில் ஊற்றப்பட்டு இவர் ஏன் காத்திருக்கணும்? உடனே முடியத்துக்கு வேண்டிதானே? ஏன் உபவாசம் பண்ணி ஜெபம் ஏன் காத்திருந்தாரு? அந்த வல்லமையை பெறுவதற்கு காத்திருக்க வேண்டும். வல்லமையை பெறுவதற்கு காத்திருக்கும் போதுதான் அந்த ஆவியானவர் உங்களை நிரப்பி பயன்படுத்த முடியும். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெறாமல், நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெறாமல், அந்த வல்லமையை பெறாமல் நாம் ஊழியம் செய்வோமானால், அல்ல விசுவாசிகளாய் இருப்போமானால், செய்யலாம், ஊழியம் செய்யலாம், விசுவாசிகளாய் இருக்கலாம், ஆனால் தேவன் உங்களில் மகிமைப்பட முடியாது. அது ஏதோ ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி ஆறிரும். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை பெற்றுக்கொண்டு நீங்கள் ஊழியம் செய்யும் போதுதான் தேவன் வல்லமையான கிரியைகளை உடைய வாழ்க்கையின் மூலமாய் செய்ய முடியும். வல்லமையான கிரியைகளை கர்த்தருடைய வாழ்க்கையின் மூலமாய் செய்ய முடியும். அற்புதம், அதிசயம், அடையாளத்தின் மூலமாய் ஏராளமான பேர் கிறிஸ்துவின் மந்தையில் சேர்க்கப்படுவார்கள். வாழ்க்கையின் ஜீவியம், வாழ்க்கையின் மூலமா ஒரு மனுஷனை மாத்திர முடியாது.
முடியாது சொல்லுவாங்க, முடியாதுங்க. அற்புதம் அதிசயம் அடையாளம் நடக்கும் போதுதான் கூட்டங்கூட்டமாய் ஜனங்கள் கர்த்தரிடத்தில் வருவார்கள். கூட்டங்கூட்டமாய் ஜனங்கள் ஆண்டவருடைய இடத்துல வருவார்கள். நாங்கள் சாட்சியா வாழ்ந்துருவோம், சாட்சியை வாழ்ந்து கட்டி விடுவோம். ஓகே ஓகே. ஆனால் எத்தனை ஆத்துமாக்கள் வருவாங்க? ஆனா அதே இடத்துல ஒரு அற்புதம் அதிசயம் நடக்கும்போது கூட்டம் கூட்டமாய் ஜனங்கள் வருவார்கள். இது பெருசா அது பெருசா? அதுக்கு சாட்சி தேவை, இல்லைன்னு சொல்லல. கனி கொடுக்கிற அனுபவம் தேவை, இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் அதை மட்டும் பிடிக்க கூடாது. இங்க ஒரு காரியத்தை பார்க்கணும், இங்க ஒரு காரியத்தை பார்க்கணும். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் இல்லாதவரை, அந்த பரிசுத்த ஆவியானவர் வல்லமை நம்மில் ஊற்றப்படாதவரை, அந்த கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமை நம்மை நிரப்பாதவரை பிசாசோட எதிர்த்து நின்று நீங்கள் ஜெயம் பெற முடியாது. பிசாசு உங்களை மேற்கொள்வான், வியாதி உங்களை மேற்கொள்ளும், பிரச்சனை உங்களை மேற்கொள்ளும். பிரச்சனை விட்டு நீங்க வெளியே வர முடியாது. உங்களுடைய அனுபவம், உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவார். ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. இந்த நாளிலே யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்திற்காக விண்ணப்பம் இடுகிறார்களோ, யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்திற்காக ஜெபிக்கிறார்களோ, கர்த்தருடைய ஆவியானவர் அளவில்லாமல் அவர்கள் மேல் இறங்குவீராக. பரிசுத்த ஆவியானவர் மேல் அளவில்லாமல் இறங்குவீராக. அவர்கள் நம்முடைய வல்லமையினால் நிரப்புவீராக. நம்முடைய வல்லமையினால் நிரப்புவீராக. நம்முடைய வல்லமையினால் நிரப்புவீராக. ஆண்டவரே, இந்த மகிமையான நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வல்லமையினால் நிரப்புவீராக. Thank you Lord, thank you Lord, thank you Lord. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. வியாதியோடு பிரச்சனையோடு இருக்கிற ஒருவருக்கு ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களை வியாதியில் பிரச்சனை இயேசுவின் நாமத்தில் என் ஆண்டவர் வெளியே கொண்டு வருவீராக. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you ஏஞ்சலினா. கர்த்தருடைய வல்லமையான கரம் உன் மீது இறங்குகிறது மகளே. ஏஞ்சலினா, கர்த்தர் இந்த நாளில் தொடுகிறார். Thank you Lord. சரீரத்திலே உனக்கு ஒரு இச்சிங், ஒரு ஊரல் போல ஒரு அனுபவம். பல மருத்துவரிடத்தில் சென்று விட்டாய். கிட்டத்தட்ட 8 வருடமா இந்த பிரச்சனையினால நீ பாதிக்கப்பட்டிருக்கிறாய். கர்த்தருடைய வல்லமை மேல் இறங்குகிற மகளை ஏஞ்சலினா, கர்த்தரனை தொடுகிறார். அந்த ஊரல் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ள இருப்பது இயேசுவின் நாமத்தில். Thank you Lord, thank you Lord, thank you Lord. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். பாஸ்கர், கர்த்தருடைய வல்லமை மீது இறங்குகிற மகனே, கர்த்தர் இந்த நாளில் தொடுகிறார். Thank you Lord. உமக்கு ஸ்தோத்திரம். தலையில ஏற்பட்ட ஒரு பிரச்சனை, 3 வருடமாய் உங்களுடைய தலையில ஏற்பட்ட ஒரு பிரச்சனையினாலே அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்குகிறது. இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புதத்தை. Thank you Lord, thank you Lord. உமக்கு ஸ்தோத்திரம், thank you Lord. உமக்கு ஸ்தோத்திரம். Thank you எபினேசர், கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்குகிறது. Thank you Lord, thank you Lord, thank you Lord. உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. 12 வருடமாய், 12 years, 12 வருடமாய் உடைய முழங்கால் பகுதியில் ஒரு பிரச்சனை, அது அப்படியே படர்ந்து 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 கழுத்து வரைக்கும், தலை வலைக்கும் வருகிறது. 12 வருஷமா இந்த பிரச்சனை நீங்கள் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்குகிறது. இந்த கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். நீங்கள் வயது சந்த ஒருவர், ஹalleluya, above 65, 65 வயதிற்கு நீங்கள் மேற்பட்டவர்கள், கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்குகிறது. இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு அதிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத இயேசுவின் நாமத்தில். Thank you Lord, thank you Lord, thank you Lord. உமக்கு ஸ்தோத்திரம், thank you Lord. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை ஒவ்வொரு மீதும் இறங்கினபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மகத்துவத்தின் வல்லமை ஒவ்வொரு மீதும் இறங்கினபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராக. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், கடமையை செய்திருக்கிறேன், துதி மகிமை எல்லாம் என் ஆண்டவர் ஒருவருக்கே சேருவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். மகிமை 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 மகிமை
மகிமை